திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி 7ஆம் பாடல். அது பழச்சுவை என அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர்பொழில் திரு உத்தர கோஷமங்கையுள்ளாய் திரு பெருந்துறை மன்னா எது எமை பணி கொளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். 7வது பாடலுக்கு விளக்கம் சிந்திப்போம். அதுக்கு முன்னாடி 6வது பாட்டில் பிறவி வேண்டாம்னு கேட்டுட்டார் பெருமான் கிட்ட. அடியார்கள்னா எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட அடியார்களால் சுவாமி அணுக முடியும் அப்படிங்கிறதையும் சொன்னார். அந்த உண்மையான அடியாராக மாறணும்னு சொன்னால் சுவாமியினுடைய ஒரு ஆனந்த அனுபவம் கிடைச்சிருக்கணும். அந்த ஆனந்த அனுபவம் கிடைக்கணும்னா அதுக்கு உண்டான ஒரு அனுபவம் இருக்கணும். சுவாமியினுடைய அனுபவம் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாழ்க்கையில் ஒரு அனுபவம், அவனுடைய ஒரு அருள் அனுபவம், இதெல்லாம் கிடைக்கணும். அனுபவிக்கிறதுக்கு அனுபவம் வேணும். அவனை அனுபவிக்கணும்னு சொன்னால் அவனுடைய அனுபவம் வேணும் இல்லையா? அதனால சுவாமியினுடைய ஒரு தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன பொறியளவுக்காவது நம்ம வரைக்கும் சொல்லணுங்கிறதுக்காக பாடல் மூலமாக சொல்கிறார். எத்தனை பெரிய கருணை அவருக்கு, மாணிக்கவாசக பெருமானுக்கு. அவர் அனுபவித்தார், அப்படியே பாடினார் அப்படின்னு இல்லாமல் நம்ம வரைக்கும் இனிமே வரப்போகிற அத்தனை தலைமுறைகளுக்கும் அந்த விஷயம் போய் சேரும் இல்லையா? அதை போய் சேர்க்க வைக்க வேண்டிய கடமையும் நமக்கும் இருக்குது. தமிழை விரும்பக்கூடியவா அத்தனை பேருக்கும் இருக்குது, இறைவனை விரும்பக்கூடியவா அத்தனை பேருக்கும் இருக்குது. தமிழையும் இறைவனையும் பிரிக்கவே முடியாது. அதனால தமிழும் இறைவனும் சேர்ந்தே இருக்கிறதுனால இதை விரும்பக்கூடியவா கடமையாக வச்சுண்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால் இந்த ஒரு அனுபவம், சுவாமியினுடைய அனுபவம், அவர் அனுபவித்த ஒரு அனுபவத்தை ஒரு சின்ன பொறியளவுக்காவது சொல்லிடணும். ஏன்னா அது சொல்லவே முடியாத ஒரு அனுபவம். எப்போவுமே ஒரு உணர்றோம்னு சொன்னால் அதை உணர மட்டும்தான் முடியும். அதை வார்த்தையினால் சொல்ல முடியாது. சொல்லலாம், ஒரு சின்ன பொறி அளவுக்கு மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும். எந்த ஒரு உணர்வையுமே வெறும்னே சும்மா ஒரு வார்த்தையினால் ஒரு சின்ன துளி தான் சொல்ல முடியுமே தவிர அதை முழுசாக சொல்லிடவே முடியாது. அது உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி சுவாமியை அந்த அனுபவத்தை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த அனுபவங்கிறது கிடைக்கும். ஆனாலும் அது எப்படி இருக்குங்கிறத சொல்லித்தரார் நமக்கு. எப்படி சொல்கிறார்? அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். அது பழச்சுவையென அப்படின்னு சொல்லிட்டார். சுவாமியினுடைய ஒரு தன்மையை பற்றி சொல்கிறதுனால அது சுவாமியுமே அது அப்படிங்கிறது தான். ஏன்னா அவன் அவனும் கிடையாது, அவளும் கிடையாது, அதுவும் கிடையாது, எல்லாமாகவும் இருக்கக்கூடியதுனால பொதுவான ஒரு அது அப்படின்ட்டார். அது பழச்சுவையென அமுதென, அந்த அனுபவத்தையும் சொல்கிறதுனால அந்த அனுபவங்கிறத அதுன்னு தான் சொல்ல முடியும். அதனால அது பழச்சுவையென அமுதென, ஒரு பழம் போல இனிக்குமா சுவாமியினோட ஒரு அனுபவம். சுவாமியே பழம் போல இனிப்பாராம். ஒரு கனி எப்படி இனிக்குமோ அந்த மாதிரி இனிப்பார். அது எந்த கனியாக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா குறிப்பிட்ட கனின்னு சொல்லிட முடியாது. எல்லா கனியாகவும் அவன் தான் இருக்கான், எல்லா கனிக்குள்ளே இருக்கக்கூடிய சுவையாகவும் அவன் தான் இருக்கான். அதனால் குறிப்பிட்ட கனியை சொல்லலை, பழச்சுவை அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டார். அதனால் எந்த பழம் வேணும்னாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். நமக்கு மாம்பழம் பிடிக்கிறதா மாம்பழச்சுவையாக நம்ம எடுத்துக்கலாம், ஆப்பிள் பிடிக்கிறதா ஆப்பிள் சுவையாக நம்ம எடுத்துக்கலாம், திராட்சை பிடிக்கிறதா திராட்சை சுவையாக நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அது பழச்சுவையன, அது ஒரு பழத்தினுடைய சுவை போல் இருக்கும். அமுதென, அமிர்தம் போல் இருக்குமா. அமிர்தம் நம்ம சாப்பிட்டதில்லை, ஆனால் எதுக்காக அமிர்தத்தை சொல்கிறார், அமுதத்தை சொல்கிறாருன்னா அமுதத்தினுடைய தன்மை நமக்கு தெரிஞ்சாதானே அதை அனுபவிக்க முடியும். ஆனால் அந்த அமுதம்ங்கிறது எதான்
நமக்கு துன்பங்கிற நிலை மீறி எப்போதும் இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுத்துடுமா. அதாவது பெரிய துன்பம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்தளவில் மரணம் அப்படிங்கிறது தான். அந்த மரணமே இல்லாமல் பண்ணுறது தான் அமிர்தம். அதனால அப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு கொடுக்கக்கூடியதுனால அது அமிர்தம் போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சுவாமி எப்படி அமிர்தமாவான்? அவனோட அடியாராக மாறிட்டோன்னா அவனோடவே இருப்போம். நமக்கு மரணம்ங்கிறதே கிடையாது, அவனோடவே இருப்போம், அவனுக்குள்ளே கலந்து போயிடுவோம். அதனால அவன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மரணம் கிடையாது. அதனால் நம்மளும் அமிர்தம் சாப்பிட்டவா மாதிரி எப்போதும் அப்படியே இருந்துகிட்டே இருப்போம் அவனோட. அதனால் அமுதனு அப்படின்னு சொல்லியிருக்கார். அரிதற்கு அரிதனு. இதில் தமிழ் எவ்வளவு இனிமையானது அப்படின்னு பார்க்கணும். அரிதற்கு அரிதன கேட்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது அந்த ஒலி, ஆனால் எழுத்து வேறு. அரிதற்கு அப்படிங்கும்பொழுது தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லும் பொழுது பெரியரா போடணும். அரிதற்கு அரிதன, அரிதுனாக்க கிடைக்க முடியாதது அப்படின்னு. அரிதற்கு அரிதன சொல்லும் பொழுதே வித்தியாசம் இருக்குது. அதனால் தமிழ் எவ்வளவு இனிமையானது, அதோட எத்தனை வார்த்தைகளை நம்ம சேர்த்து சேர்த்து சொல்ல முடியும். ஒரே மாதிரி ஒலி கொண்ட வார்த்தைகளை பக்கத்தில் போட முடியும் அப்படிங்கிறது. ஒரே வார்த்தையை பக்கத்தில் போட்டாலும் பொருள் வேறு இருக்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு இருக்குது இல்லையா? அதனால் இங்கே என்னென்னா அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். சுவாமியை பற்றி தெரிஞ்சவாளுக்கு, அவனை அறியணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு எளிதாக இருப்பானாம். அது தெரியாதவாளுக்கு கிடைத்தற்கரியது, கிடைக்க மாட்டானாம். அப்படி இருக்கக்கூடியவன், அவனுடைய தன்மை அப்படிப்பட்டது அப்படிங்கிறது இத்தனை விஷயத்தையும் சேர்த்து அமரரும் அறியார். அதாவது சுவாமியினுடைய தன்மை பழச்சுவையாக இருக்கும், அமிர்தம் போல இருக்கும். சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு எளிமையாக இருக்கும், தெரியாதவாளுக்கு அரிதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தேவர்களுக்கு கூட தெரியாதாம், அவளும் அறிய மாட்டாளாம். அப்படிப்பட்ட சுவாமி, ஏன்னா இந்த தன்மையந்தான் அவன்னு சொல்லிட முடியாது, அதனால் தேவர்களுக்குமே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரியாது. இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே முதல் வரியில் சொல்லும் பொழுது அதுன்ட்டார், மூணாவது வரியில் சொல்லும் பொழுது இதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவன் அதுவும் கிடையாது இதுவும் கிடையாது, ரெண்டுமாகவும் இருக்கக்கூடியவன்கிறதுனால இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே இதுன்னு சொல்லும் பொழுது இன்னொரு அர்த்தம் இந்த உடல். மாணிக்க வாசகர் பாடுறதுனால இது அவன் திருவுரு. இங்கே திருவுருவே அவனோட ரூபமாக இருக்கான். நம்மளுடைய திருவுரு வெறும்ன உருன்னு தான் நமக்கு மனுஷ உடலுக்கு சொல்ல முடியும். சுவாமியினுடைய உருவத்துக்கு தான் திருவுருவம்னு நம்ம சொல்லுவோம். மனுஷ உடலுக்கு திருங்கிற ஒரு மதிப்பான வார்த்தையை சொல்ல மாட்டோம். ஏன்னா இது அழுக்கு படிஞ்ச உடம்பு, மனசுலேயும் அழுக்கு இருக்குது, உடம்புலையும் அழுக்கு இருக்கிறதுனால திருங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டோம். ஆனால் அடியார்கள்னு சொல்லி சுவாமி மனசுக்குள்ளே உட்காந்துட்டான்னு சொன்னால் இந்த உடம்பு திருவுருவாக ஆயிடுமா. அப்படி இந்த உடம்பு திருவுரு இவன் அவன் எனவே, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது அவன்தான். இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராக இருக்கக்கூடியவன் அவன், இவன் அவன். இந்த இவன்கிறது மாணிக்க வாசகர் சொல்லிக்கிறார், இவன்கிறது அவனாகவே இருக்குது. கொஞ்சம் புரியறதுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நினச்சி பார்த்தோன்னா எவ்வளவு வார்த்தைகளை இப்படி பக்கத்தில் போட்டு நமக்கு புரியவும் வச்சு கொஞ்சம் யோசிக்க வச்சு, இது அவன் திருவுரு, இந்த உடம்பு அவனோட திருவுரு, அவனுடைய உடம்பு அவனோட உடம்பாக ஆனதுனால இவன் மாணிக்க வாசகர் சொல்லிக்கிறார், இவன் அவன் எனவே பெருமான் அப்படின்னே இந்த உடம்பாயிடுத்து, இவனும் அவனாகவே ஆயிட்டான் அப்படின்னு. சிவமாக்கி எனை ஆண்ட அப்படின்னு சிவபுராணத்தில் சொல்லுவார். சிவமாகவே ஆக்கிட்டாராம், அவரை அருள் பண்ணி சிவமாகவே ஆக்கிட்டார். அதனால தான் உடம்பு ஒரு ஆலயம் போல் நம்ம வச்சுக்கணும். அப்படி நம்ம மனசையும் உடம்பையும் பாதுகாத்து நல்ல செயல்களை செஞ்சுட்டு வந்தோன்னா
நிச்சயமாக அவன் நம்மக்கிட்ட இருப்பான், நம்மளுடைய இந்த ஹிருதயத்தில் குடிகொள்வான் அப்படிங்கிறத இதுலேருந்து சொல்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசமங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. அதாவது மாணிக்கவாசக பெருமான ஆட்கொண்ட இடம் திருப்பெருந்துறை. அதனால் எங்கே போனாலும் மாணிக்கவாசகருக்கு திருப்பெருந்துறை ஸ்பெஷலான ஒரு இடம். சுவாமி அங்கே தான் அவருக்கு உபதேசம் பண்ணினார், அங்கே தான் ஆட்கொண்டார். அப்படிங்கிறதுனால இந்த ஊரை சொல்லும் பொழுது திரு உத்தரகோசமங்கையிலையும் இருக்கக்கூடியவன், அப்படி இருக்கக்கூடிய பெருமான் திருப்பெருந்துறையிலையும் இருக்கான். அந்த இடத்துக்கும் நம்ம இங்கே சொல்லிக்கலாம், இது இவன் அவன் எனவே இங்கே இருக்கக்கூடியவன் அவன் தான் அப்படின்னு. இந்த க்ஷேத்திரத்தை 2 க்ஷேத்திரத்தை சொல்லியிருக்காரு இல்லையா. உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய பெருமானும் இவனே, இங்கே இருக்கக்கூடியவனும் அந்த உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு. எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்து அருளும், எங்களை ஆண்டு கொண்டு ஆட்கொண்டு, அவனே ஆட்கொண்டு இங்கு எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான்கிறார் திருப்பெருந்துறையில். மதுவளர் பொழில், தேனோடு இருக்கக்கூடிய மலர்களால் நிரம்பி இருக்கக்கூடிய சோலையை உடைய உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய பெருமான் திருப்பெருந்துறை மன்னா. அங்கே இருக்கக்கூடிய பெருமானே, திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய மன்னவனே, என் தலைவனே, எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எங்களுக்கு நீ என்ன பணி கொடுக்க போகிற அதையே நாங்கள் ஏற்போம், அதையே நாங்கள் செய்வோம். நீ என்ன எங்களுக்கு பணி தரியோ, என்ன வேலை தரியோ அதையே நாங்கள் செய்வோம். ஏன்னா இந்த உடம்பே அவனோடதுன்னு சொல்லும் பொழுது, அவனாகவே இருக்கும் பொழுது, உள்ளேயும் அவன்தான் இருக்காங்கும் பொழுது, அவன் என்ன செயல் பண்ணுறானோ அதுதான் நம்மளுடைய செய்கை. அவனாகவே மாறிட்டோம்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறானோ அதான் பண்ண போகிறான். நமக்குன்னு ஒரு விஷயம், தனிப்பட்ட விஷயம் இருக்காது இல்லையா. அதனால எது எமை பணி கொள்ளுமாறு அது கேட்போம், நீ எப்படி வழி நடத்துறியோ அதை நாங்கள் கேட்டுண்டு அப்படி அந்த வழியில் நடப்போம். எம் பெருமானே பள்ளி எழுந்தருளாயே, நீ சொல்கிறத கேட்டு நாங்கள் நடப்போம். என்னுடைய தலைவனே நீ தூக்கத்திலிருந்து எழுந்து பாயாக அப்படின்னு பாடுறார். அடுத்த பாடல் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.